பசுமை நிறைந்த மலைகளுக்கு நடுவுல ஒரு விசித்திரமான கிராமம் இருந்தது, கத்துப்பூர். இந்த கிராமம் தன்னோட பேரால இல்ல, அதோட வினோதமான இடத்தினால பிரபலமானது. ஏன்னா இந்த மொத்த கிராமமும் ஒரு பெரிய பரங்கிக்காய்க்குள்ளர அமைஞ்சிருந்தது. அப்புறம் அந்த பரங்கிக்காய்க்குள்ள அவ்வளோ பெரிய மாளிகை இருந்தது. அந்த கிராமம் மொத்தமும் அங்கே இருக்க முடியும். அட அம்மாடி கமலா, ஆமா என்ன யோசிக்கிற? அது ஒண்ணும் இல்ல மாயாம்மா, நம்ம பிட்டு இருக்கால, காலையிலேயே எங்கேயோ போனா, எங்க போனான்னு தெரியல. காலையில விளையாட போனவன் இது வரைக்கும் திரும்பி வரவே இல்ல. அட இதுல கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு சொல்லு? இங்கதான் எங்கேயாவது இருப்பான். நம்மளுடைய இந்த பெரிய கத்துப்பூர் கிராமத்தை விட்டு யாரும் வெளியே போக முடியாது. ஏன்னா இங்க இருந்து வெளியே போகிறது முடியாத காரியம். நீ கவலைப்படாத, அவன் இங்கதான் எங்கேயாவது இருப்பான். தேவையில்லாம கவலைப்படாத. ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான். மாயா அம்மா சொன்னது உண்மைதான். இந்த கத்துப்பூர் கிராமத்தை விட்டு வெளியே போறது சுலபம் இல்ல. கத்துப்பூருக்குள்ள இருக்கிற வாழ்க்கை என்னமோ அழகாதான் இருந்தது, ஆனா கொஞ்சம் வெறுப்பாவும் இருந்தது. வயசானவங்க வெளி உலகத்தோட புராண கதைகளை சொல்லுவாங்க. ஆனா அந்த உலகம் எப்படி இருக்கும்னு அவங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்ல, சும்மா கேள்விப்பட்டிருக்காங்க. பிட்டு, என்ன யோசிக்கிற? என்ன யோசிக்கிறேன்னா, அந்த ஜன்னல்ல இருந்து ஒரு வெளிச்சம் வருதே, அந்த வெளிச்சம் எங்கேருந்து வருதுன்னு. எங்க இருந்துன்னா? சூரியனால வருது. முட்டாள், இது கூடவா தெரியாது? அது எனக்கு தெரியும். ஆனா இது உண்மையா? அப்படின்னா அது என்னன்னா, நமக்கு இதெல்லாம் கத்து கொடுத்துருக்காங்க. ஆனா இதெல்லாத்தையும் நம்ம கண்ணால பார்த்துருக்கிறோமா என்ன? இல்ல. அதுக்கு அப்போ இதெல்லாம் பொய்யா கூட இருக்கலாம்னு உனக்கு தோணலையா? ஆனா குருஜி எதுக்காக பொய் சொல்ல போறாரு? அவரு பொய் சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு என்ன கத்து கொடுத்துருக்காங்களோ அது உண்மையா பொய்யா இத தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய உரிமை. நீ சொல்றது உண்மைதான், ஆனா இது எல்லாத்தையும் நீ எப்படி செய்வ? ஏன்னா இந்த கத்துப்பூரை விட்டு வெளியே போறதுக்கான வழி எதுவுமே கிடையாதே. அப்படியே வழியை தேடணும்னு நினைச்சா கூட அதுக்கு நமக்கு யாரும் உதவியும் பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேளு. ஏன்? ஏன்னா இந்த பெரிய பரங்கிக்காயில எல்லாமே இருக்கு. விவசாயம் இருக்கு, கால்நடைகள் இருக்கு, மாடுங்க இருக்கு, எல்லார்கிட்டயும் தின வேலையும் இருக்கு. சிலர் விவசாயம் பண்ணுவாங்க, சில பேர் இரும்பு வேலை செய்யறாங்க. எல்லாம் இருக்கும்போது யாரு உதவி செய்வாங்க? அப்படி யாராவது உதவி செய்யலன்னா அதுக்காக நாம அமைதியா இருக்கணும்னு அர்த்தம் இல்லையே. இங்க பாரு சுட்கி, நம்ம கிராமத்துல எல்லாமே இருக்குன்னு ஒத்துக்கலாம். ஒருவேளை நம்ம இங்க இருந்து வெளியில போனா அப்போ நமக்கு புது விஷயங்களை பத்தி தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும்ல. அது நம்ம கிராமத்தோட நன்மைக்கு பயன்படும். சரி, அப்படின்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த கிராமத்தை விட்டு வெளியே போறதுக்கான வழியை யோசிப்போம். இததான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். அடேங்கப்பா, ஒரு வழியா பிட்டு தன்னுடைய விஷயத்துக்கு சுட்கிய ஒத்துக்க வச்சுட்டான். இப்ப 2 பேரும் போனாங்க கிராமத்தோட பிரபலமான மந்திரவாதி தாதா ஜிங்காலுவ பாக்குறதுக்கு. சொல்றாங்க தாதா ஜிங்காலு அப்போத்துல இருந்து இந்த கிராமத்துல இருக்காராம். அதாவது இந்த கிராமம் ஆரம்பிச்ச சமயத்துல இருந்து இத்தனை வருஷம் கடந்துருச்சு. அவருடைய குரலும் மாறல, அவரோட உருவமும் மாறல. அவர் இன்னைக்கும் பார்க்க இளமையா தான் இருக்காரு. அட யாருப்பா இது நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறது? பிட்டு சொட்கியோட ஜோடியா? ஆமா, என்கிட்ட இருந்து என்ன தெரிஞ்சுக்க விரும்புறீங்க? அண்ணே, அது விஷயம் என்னன்னா, நீங்க இந்த கிராமத்துல எல்லாரோடவும் பழைய ஆளு. அப்படின்னா இந்த கிராமத்தை பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆமா, எனக்கு எல்லாம் தெரியும். வாங்க வாங்க, உங்களுக்கு நான் இந்த ஊரோட கதையை சொல்றேன். எனக்கு இன்னைக்கும் எல்லாமே ஞாபகத்துல இருக்கு. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு காலியான மைதானத்துல வானத்திலிருந்து ஒரு மாய விதை விழுந்தது. அந்த விதை ஒரு பெரிய பரங்கிக்காயா மாறிச்சு. அவ்வளோ பெருசு. அதுக்கு முன்னாடி பக்கத்துல இருக்கிற ஒவ்வொரு பொருளும் சின்னதா தெரிஞ்சது. அந்த சமயத்துல கிராமத்து ஜனங்க அடிக்கடி வர புயல்னால ரொம்பவே நொந்து போயிருந்தாங்க. அவங்களுக்கு அந்த பரங்கிக்காயை தவிர பாதுகாப்பான இடம் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன, கிராமத்து ஜனங்க எல்லாரும் அந்த பரங்கிக்காயை தங்களுடைய உலகமா மாத்திக்கிட்டாங்க. அப்புறம் அதுக்குள்ளேயே தங்களுடைய வீடுகளை அமைச்சுக்கிட்டாங்க. இந்த விஷயம் எங்களுக்கும் தெரியும். அப்புறம் வேற என்ன தெரிஞ்சுக்க விரும்புற பிட்டோ? நாங்க இந்த மாளிகையை விட்டு வெளியே போறதுக்கான வழியை கண்டுபிடிக்கணும். என்ன, இந்த மாளிகையை விட்டு வெளியில போறதுக்கான வழியா? ஆமாங்க ஐயா. ஆனா ஏன் இந்த கிராமத்தை விட்டு மாளிகையை விட்டு நீ ஏன் வெளியில போகணும்? ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை இந்த கிராமத்துக்குள்ளேயும் இந்த மாளிகைக்குள்ளேயும் இருக்கக்கூடாது. பிட்டு சொன்னதை கேட்டதும் அவரு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் யாரோ ஒருத்தருக்கு இந்த மாய மாளிகையோட வெளி உலகத்தை பார்க்கணுங்கிற ஆசை வந்திருக்கு. அவரு கொஞ்சமும் நேரத்தை வீணடிக்காம ஒரு கண்ணாடி உருண்ட பந்தை எடுத்தாரு. அடேங்கப்பா ஐயா, இது என்னது? இது நிச்சயம் ஏதாவது மாயமாதான் இருக்கும்.
ரொம்ப சரியா சொன்ன சுட்கி கண்ணா. இது ஒரு மாய கண்ணாடி உருண்டை. இதுல நம்ம எல்லாருடைய கேள்விக்கான பதிலும் கிடைக்கும். என்ன, நிஜமாவா? ஆமா, வாங்க நாம இதுகிட்ட கேட்போம். என் கண்ணாடி உருண்டையே, உன்னுடைய அதிசயங்களை காட்டு. இந்த மாளிகையை விட்டு வெளியில போகிற பாதை இருக்கா? அவருடைய கேள்விக்கு அந்த மாய உருண்டையில காத்து வீச ஆரம்பிச்சது. அதுல ஒரு புத்தகத்தோட வடிவம் தெரிஞ்சது. அத பார்த்ததும் பிட்டுவும் சுட்கியும் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது அந்த ஒரு புத்தகம் தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் தீர்வுன்னு. உடனே அவங்க அவங்களுடைய தேடுதல ஆரம்பிச்சாங்க. மாய உருண்டை சொன்னதை கேட்டுக்கிட்டு பிட்டுவும் சுட்கியும் தன்னுடைய தேடுதல ஆரம்பிச்சாங்க. அவங்க அந்த பரங்கிக்காயோட உயரமான கோடுகளுக்கு போனாங்க. அப்புறம் பசுமை எல்லாமே நிறைஞ்சிருந்த பாதையில போனாங்க. ஆனா அந்த மாய உருண்டையில சொல்லப்பட்ட அந்த ரகசியமான புத்தகம் அவங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கல. போதும், ரொம்ப அலைஞ்சாச்சு, நான் ரொம்ப சோர்ந்துட்டேன். ஆனா அந்த ரகசிய புத்தகம் எங்கேயுமே கிடைக்கல. பொறுமையா இரு சுட்கி. இப்படி நாம சீக்கிரமா தோல்வியை ஒத்துக்கிட்டோம்னா எப்படி முடியும் சொல்லு? இங்க பாரு, எனக்கு என்னமோ நம்மளுடைய தேடுதலை இன்னும் தொடரணும்னு தோணுது. நமக்கு நிச்சயமா ஏதாவது ஒன்று கிடைக்கும். பாவம் பெட்டு, அவன் தோல்வியை ஒத்துக்கிட்ட சுட்கிக்கு என்னமோ ஆறுதல் சொன்னான். ஆனா உள்ளுக்குள்ள அவனும் ரொம்பவே சோர்ந்து போயிட்டான். அப்பதான் அந்த மாளிகையோட ஒரு மூலையில அவனுடைய பார்வை பட்டுச்சு. அங்க சில பழைய ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருந்தது. அட, இது என்ன? இந்த ஆயுதங்கள் எல்லாம் இங்கேயே இருக்குது. ரொம்ப விசித்திரமா இருக்கே. இப்படி யாராவது ஆயுதங்களை விட்டுட்டு போவாங்களா? சரி விடு, நானே இதை எடுத்துட்டு போய் ஒரு நல்ல இடமா வச்சுட்டு வரேன். விட்டு எதை பத்தியும் யோசிக்காம அந்த ஆயுதங்களை எடுக்கிறதுக்காக போனா பெரிய அதிசயம் நடந்தது. எந்த புத்தகத்தை அவங்க அந்த கிராமம் முழுக்க தேடிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு அது அந்த மாளிகையோட மூலையில கிடைச்சது. அந்த இடத்துல யாரோட பார்வையும் ஒரு தடவை கூட படல. அடேங்கப்பா, ஒரு வழியா எனக்கு இது கிடைச்சிடுச்சு. சுட்கி, சீக்கிரமா வாயேன். இங்க பாரு, எனக்கு அந்த புத்தகம் கிடைச்சிடுச்சு. இந்த பெரும் பரங்கிக்காய் மாளிகையை விட்டு வெளியே போறதுக்கு ரகசிய விதிகள். என்ன பேசுற நீ? இது உண்மையிலேயே அதிசயம்தான். அந்த ரகசிய புத்தகம் கிடைச்சதுமே பிட்டுவும் சுட்கியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்ப அவங்களுக்கு அவங்களுடைய வெற்றி ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. அவங்க புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல என்ன எழுதியிருந்ததுன்னா, மாய பரங்கிக்கா மாளிகையை விட்டு வெளியில போகணும்னா நீ பக்தியோடவும் ஆர்வத்தோடவும் முயற்சி செய்யணும். இல்லைன்னா இதுல வெற்றி அடையிறது முடியாத காரியம். ஐயோ, என்ன இது? இந்த புத்தகம் உதவி செய்யணும் பார்த்தா பயமுறுத்துது. ஐயோ சுட்கி, நீ வேற ஏன் இந்த மாதிரி பயப்படுற? கேட்கலையா? நாம ஆர்வத்தோடவும் அப்புறம் மன உறுதியோடவும் முன்னேறி போகணும். இல்லைன்னா நாம தோத்துடுவோம். சரி, அப்ப மேல படி. பெரிய மாளிகைக்கு உள்ளர நடு மத்தியில மேல நோக்கி ஒரு பெரிய மணி தொங்கிக்கிட்டு இருக்கு. அத முழு பலத்தோட 3 தடவை அடிச்சோன்னா அந்த சத்தத்தோட அதிர்வுனால மாளிகை உடைஞ்சிரும். அதுக்கப்புறம் முக்தி அடையலாம். அட, இது அந்த மனித பல வருஷங்களா நம்ம முன்னாடி தொங்கிக்கிட்டு இருக்கு. அப்புறம் இது கூட தெரியல பாரு, அதான் நம்மளோட முக்திக்கான வழின்னு. ஆனா பிட்டு, அந்த மணியை நீ பாத்திருக்கல்ல, அது ரொம்ப பெருசு. அது ரொம்ப வெயிட்டாவும் இருக்கும். அதை விட முக்கியம் என்னன்னா, அது ரொம்ப உயரத்துல இருக்கு. ஆனா நம்ம அந்த இடத்துக்கு எப்படி போவோம்? சுட்கியோட கேள்வி நியாயமானது. இருந்தாலும் பிட்டு தன்னோட தோல்வியை ஒத்துக்கல. அவன் விஷயங்கள் எல்லாத்தையும் கிராமத்து ஜனங்க கிட்ட சொன்னான். அப்புறம் அவங்களோட உதவிக்காக ஏற்பாடு பண்ணான். பிட்டு சொன்னதை கேட்டு சந்தோஷப்பட்டு கிராமத்து ஜனங்க எல்லாரும் மாளிகையில ஒண்ணு கூடினாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கு மேல ஏறி நிக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துல மனிதர்கள்லாம் ஒரு கட்டிடமா நின்னாங்க. வாவ், இது உண்மையிலேயே அற்புதம். சரி பிட்டு, இப்ப மேல ஏறி 3 வாட்டி அந்த பெல்ல அடி. சுட்கி சொன்னதை கேட்டதும் பிட்டு ரொம்ப உற்சாகத்தோட மேல ஏறினா. அப்புறம் கடவுளோட பேரை சொல்லி அந்த பெல்ல அடிச்சான். சிவபெருமானே வாழ்க, ஜோரா சொல்லுங்க சிவபெருமானே. பிட்டு தன்னுடைய பலத்தை செலுத்தி அந்த பெல்ல 3 தடவை அடிச்சான். அப்புறம் அதே நொடி பூகம்பம் வந்தா மாதிரி பூமி அதிர ஆரம்பிச்சது. அப்புறம் சில நொடிகள்ல அந்த மொத்த மாளிகையும் பரங்கிக்காயோட மணல் மாதிரி செதறுச்சு. எல்லாரும் அந்த பரங்கிக்காயை விட்டு வெளியே வந்தாங்க. இதத்தான் எதிர்பார்த்தேன். பாத்தியா சுட்கி, நாம கஷ்டப்பட்டது வீண் போகல. நாமெல்லாம் முக்தி அடைஞ்சிட்டோம். பிட்டு சொன்னதை கேட்டு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் பிட்டு திரும்பி பார்த்தான். அங்க பல வருஷமா அவனோட வீடு இருந்த இடத்துல இப்ப அங்க வெறும் மணலா இருந்தது. அந்த மாளிகை இப்போ இல்ல. ஆனா அவனுக்கு தெரியும், அந்த பரங்கிக்காயும் மாளிகையும் என்னைக்குமே அவனோட மனசுல உயிரோட தான் இருக்கும். அப்புறம் இப்போ எதிர்க்க இருந்தது புது வாழ்க்கை.
ஒரு புது இடம், உண்மையான சுதந்திரமும் நம்பிக்கையும் நம்மளோட பழைய வாழ்க்கையில இருந்து வெளியே கொண்டு வந்து ஒரு புது உலகத்துக்கு கொண்டு போகும். அப்புறம் கிராமமே ஒண்ணு திரண்டு இருக்கும்போது ஒவ்வொரு விதையும் ஒரு புது கதையை விதைக்க ஆரம்பிக்கும். தூப்பூர் கிராமம் கடந்த சில வருஷங்களா கொளுத்துற வெயில்ல நொந்து போயிருந்தாங்க. மக்கள் நிழலை தேடி இங்க அங்கன்னு அலைஞ்சிட்டு இருந்தாங்க. ஏரியெல்லாம் வறண்டு போச்சு. இந்த கொளுத்துற வெயில்ல வயசான அம்மா ரத்னா தலைவரோட வீட்டுக்கு போனாங்க. தலைவரே, எத்தனை நாளைக்கு தான் நம்ம தூப்பூர் கிராமம் வெயில்ல நொந்துகிட்டு இருக்கிறது? இப்போ சுவாசிக்கிறது கூட ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. போன வருஷமும் வெயில் இருந்துச்சுதான் ரத்னாத்தை, ஆனால் இந்த அளவுக்கு அது சூடாகவே இல்லை. ஆனால் இந்த தடவை என்னன்னா அந்த சூரியன் நம்மளை எரிக்கிறதுக்கு வந்திருக்க மாதிரி இருக்கு. நம்ம கிராமத்து ஜமீன்தாருக்கு அரசாங்கத்துல நிறைய பேரை தெரியும். அவர்கிட்ட சொல்லி நாம ஏன் உதவி கேட்க சொல்லக்கூடாது? நீங்கள் சொல்கிறதுனால நான் போகிறேன். ஆனால் உங்களுக்கே தெரியும்ல, அந்த ஜமீன்தார் பேராசை பிடிச்சவர், ரொம்ப மோசமானவர். சரி, என்ன பண்ணுறாருன்னு போய் பார்ப்போம். மறுநாள் காலையில தலைவர் ரொம்ப பாரமான மனசோட ஜமீன்தாரோட வீட்டுக்கு போனாரு. ஜமீன்தார் ஐயா, கிராமத்து மக்கள் வெயிலால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உங்களுக்கு அரசாங்கத்தில் நிறைய பேரை தெரியும். நீங்கள் ஏதாவது உதவி கேட்டீங்கன்னா அரசாங்கம் என்ன உங்கள் கூரை வீடுகளில் கூலர் வைக்கணுமா, இல்லை ஏசி வைக்கணுமா? உங்களுக்கு ரேஷன் இலவசமாக தராங்கல்ல, அதுவே உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம். உங்களை மாதிரி ஆளுங்க கூலர் காற்றுல சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஏழை விவசாயிகளும் அவங்களோட குடும்பமும் இந்த வெயிலில் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதுக்கப்புறம் தலைவர் அந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட நிக்கவே இல்லை. நேரா ரத்னா அம்மாவோட வீட்டுக்கு அவர் போனாரு. ரத்னா அம்மா வீட்டுல கயிற்கட்டில்ல உட்கார்ந்துருந்தாங்க. தூரத்துல இருந்து தலைவரோட நொந்து போன முகத்தை பார்த்து அவங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. உங்களோட முகமே எல்லாத்தையும் சொல்லிடுச்சு தலைவரே. ஜமீன்தார் முடியாதுன்னு சொல்லிட்டாருல்ல. ரத்னா அத்தை, எனக்கு முன்னாடியே தெரியும். நான் உங்களோட மன நிம்மதிக்காக தான் ஒரு தடவை அங்கே போய் பார்க்கலான்னு நினச்சேன். அப்பதான் ரத்னா அம்மாவோட 20 வயசு பேத்தி வீட்டுக்குள்ள வந்தா. கண்ணுல கண்ணீர், அப்புறம் கொளுத்துற வெயில்ல முகம் செவந்திருந்தது. பாட்டி, நேத்து ராத்திரி எனக்கு சுத்தமா தூக்கம் இல்ல, காத்தும் இல்ல, நிம்மதியும் இல்ல. ரொம்ப வெக்கையா இருந்தது பாட்டி. ரத்னா அம்மாவோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சது. அம்மாடி, நம்ம ஏழைங்களோட தலையெழுத்துல கொளுத்துற வெயில்னு தான் எழுதப்பட்டிருக்கு. எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது ரத்னா அத்தை. இந்த வெயில் நம்மளோட தூப்பூர் கிராமத்தில் மட்டும் ஏன் இவ்வளோ அதிகமாக இருக்கு? கிராமத்தோட எல்லையை விட்டு வெளியே போனாலே வெயில் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால தான் நம்ம கிராமத்து இளைஞர்கள் ராத்திரி நேரத்தில் காடுகளில் தூங்குறதுக்காக போயிடுறாங்க. ரத்னா அம்மாவோட கண்கள் ஏதோ யோசிச்சபடி நிமிர்ந்து பார்த்தது. ஏதோ பழைய விஷயங்கள் நினைவுக்கு வந்த மாதிரி. நான் என்னுடைய சின்ன வயசுல கேள்விப்பட்டிருக்கேன். முன்னெல்லாம் நம்ம கிராமத்துல பசுமை நிறைஞ்சு இருந்ததாம். அப்போ வெயில் ரொம்ப குறைவா இருந்ததாம். அப்புறம் ஒரு நாள் ஒரு சாது வந்தாராம். அவர்கிட்ட ஒரு அற்புதமான மணி இருந்ததாம். அந்த சமயம் ஜமீன்தாரோட முன்னோர்கள் தீரேந்திர பிரசாத் சௌத்ரி அந்த சாதுக்கு தெரியாம அந்த மணிய திருடிட்டாங்களாம். அப்புறம் கிராமத்துல ஏதோ ஒரு மூலையில புதைச்சு வச்சுட்டாராம். மறுநாள் மணி காணாம போனது சாதுக்கு தெரிஞ்சது. அப்புறம் அவரு மொத்த கிராமத்துக்கும் சாபம் அளிச்சாராம். என்ன சாபமா? அந்த மணி திரும்ப கிடைக்கிற வரைக்கும் இந்த கிராமத்தை வெயில் நெருப்ப போல வாட்டி வதைக்குமா. அப்புறம் அந்த மணியை யாராலுமே கண்டுபிடிக்க முடியாதான். பேராசை இல்லாத ஒரு மனுஷனால தான் அந்த மணியை கண்டுபிடிக்க முடியுமா. அப்புறம் அந்த மனுஷன் மத்தவங்க மேல கருணை உள்ளம் கொண்டவனா இருக்கணுமா. தலைவர் யோசிக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் அவர் எதுவும் பேசாம அங்கிருந்து புறப்பட்டு போனாரு. ஆனா ரத்னா அம்மாவோட பேத்தி வசுந்தராவோட மனசுல இந்த விஷயம் ஆழமா உட்காந்துடுச்சு. மறுநாள் காலையில வசுந்தரா பக்கத்து வீட்டு அதுல் கிட்ட பாட்டி சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னா. அதுல், நேத்து பாட்டி சொன்னது கொஞ்சம் விசித்திரமா இருந்தது. ஆனா அதை நான் பொய்யா எடுத்துக்கல. வசுந்தரா, உனக்கு 20 வயசு ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கும் இந்த தாத்தா பாட்டி கதைகளை நீ நம்பிட்டு இருக்கியா என்ன? என்னோட பாட்டி என்னைக்கும் பொய் சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை இது உண்மையா இருந்தா நம்மளால எதுவும் செய்ய முடியாதா? சரி, ஒத்துக்கிறேன். ஆனால் நம்மளால என்ன பண்ண முடியும்? நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நம்ம கிராமத்து எல்லையை விட்டு கொஞ்சம் தூரத்துல ஒரு சாது பாபா இருக்காராம். அவர் பெரிய ஞானியாம். நாம ஏன் போய் அவர்கிட்ட உதவி கேட்க கூடாது? உன்னோட இந்த முட்டாள்தனமான விஷயத்துல என்னால் எதுவும் பண்ண முடியாது.
அதுல் அங்கிருந்து போயிட்டான். அப்புறம் வசுந்தரா எதுவும் பேசாம அங்கிருந்து தன்னோட வீட்டுக்கு போனா. ராத்திரி கனவுல வசுந்தரா என்ன பார்த்தான்னா, கிராமத்தோட எல்லையில இருக்கிற வறண்டு போன நிலம் நாலாபுறமும் வறண்டு போயிருந்தது. ஆனா அந்த நிலத்துக்கு நடுவுல ஒரு தனி மரம் மட்டும் நின்னுட்டு இருக்கு. அப்புறம் அந்த மரத்துக்கடியில பல நிறங்கள்ல மென்ற ஒரு மணி இருந்தது. திடீர்னு வசுந்தரா கண்ணு திறந்தா. வேர்வையில நனைஞ்சிருந்தாவ உடனே எழுந்து உக்காந்தா. பாட்டி பாட்டி, நான் ஒரு விசித்திரமான கனவு கண்டேன். வறண்டு போன நிலம், ஒரு மரம், அப்புறம் அதுக்கு கீழே மின்ற மணி. நேத்து நான் சொன்ன விஷயம் அநேகமா உன் மனசுல பதிஞ்சு போயிருந்திருக்கு. அதனாலதான் இந்த மாதிரி கனவு கண்டிருப்ப கண்ணு. இல்ல பாட்டி, இது கனவு கிடையாது. எனக்கு நம்பிக்கை இருக்கு, அங்க நிஜமா ஏதோ இருக்கு. அன்னைக்கு மதியமே அதுல பார்க்க வசுந்தரா போனா. அதுல், நான் நைட்டு ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல பார்த்த ஒரு வறண்டு போன நிலத்துல ஒரு மரம் இருந்தது, அப்புறம் அதுக்கு கீழே மணி இருந்தது. நீ கனவுல புதையல் தேடிட்டு இருக்கிய வசுந்தரா? கிண்டல் பண்ணாத அதுல், என் கூட வா. அதுல் வசுந்தராவோட கண்களை அசந்து பார்த்தான். கொஞ்சம் தடுமாறினான். ஆனா அதுக்கப்புறம் அவ கூட போனான். பல மணி நேரம் தேடினதுக்கு அப்புறம் அதுலும் வசுந்தராவும் அதே இடத்த பார்த்தாங்க. அங்க நாலாபுறமும் வறண்டு போன இடம் இருந்தது. அப்புறம் ஒரு தனி மரம் நின்னது. இது நீ சொன்ன அதே மரம் மாதிரி தெரியுதே. வசுந்தரா எதுவும் பேசாம மண்ணை தோண்ட ஆரம்பிச்சா. கொஞ்ச நேரத்துல அவளுடைய அந்த கோடாரி ஏதோ ஒரு பொருள் மேல பட்டுச்சு. அங்க இருந்த மணலை எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு வண்ணமயமான மணி தெரிஞ்சது. அந்த மணிய வசுந்தரா தொட்ட உடனே ஒரு பெரிய வெடிச்சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த நிலத்துல இருந்து ஒரு இக்லூ வந்தது. இது எப்படி ஆச்சு? இவ்வளோ நிறைய, அப்புறம் இந்த இக்லூ எவ்வளோ சில்லுன்னு இருக்கு. அதுல ஒரு இக்லூக்குள்ள போனா, அப்புறம் அதிர்ந்து போய் நின்னா. உள்ள ஒரு சின்ன வீடு இருந்தது. சமைக்கிற இடம், பாத்திரங்கள், தண்ணீர், பாத்ரூம் எல்லாமே இருந்தது. இது ஒரு மாயாஜாலம். இது அற்புதம். நாம உடனே இதை பத்தி கிராமத்து மக்கள் கிட்ட சொல்லணும். ஆமா, நேரத்தை கடத்த கூடாது. வசுந்தராவும் அதுலும் கிராமத்துக்கு போனாங்க. தலைவர்கிட்டயும் ரத்னா பாட்டி கிட்டயும் எல்லா விஷயங்களையும் சொன்னாங்க. என்ன, நிறைய இக்லூவா? சில்லுன்னு காத்தா? சரி, நம்ம எல்லாரும் அங்க போய் பார்க்கலாம். தலைவர், ரத்னா பாட்டி, சில கிராமத்து ஜனங்க அந்த இடத்துக்கு போனாங்க. பெரிய பிரகாசமான அந்த இக்லூவை பார்த்துட்டு எல்லாரோட கண்களும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுச்சு. இது ஒரு அற்புதம். ஒவ்வொரு இக்லூவிலையும் ஒரு குடும்பம் நிம்மதியா வாழ முடியுமே. இது நம்ம எல்லாருக்கும் கிடைச்ச ஒரு வரம்னு நினைக்கிறேன். நம்ம கிராமத்துல இதே மாதிரி இக்லூ இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அப்புறம் யாரும் இந்த வெயிலால கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அப்பதான் ஒரு விருத்த சாது அங்க வந்தாரு. அவருடைய முகத்துல ஒரு பிரகாசம் தெரிஞ்சது. அப்புறம் கண்கள்ல ஆழமான ரகசியம் தெரிஞ்சது. மகளே வசுந்தரா, உன்னோட நேர்மை உண்மையானது. இப்போ இந்த கிராமத்தை சாபத்திலிருந்து முக்தி அடைய வைக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு. மகாராஜா, அப்படின்னா நீங்க தான் பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கிராமத்துக்கு சாபத்தை கொடுத்ததா? ஆமா, ஆனால் சாபத்தோடு சேர்த்து அதுக்கான தீர்வையும் நான் சொல்லியிருந்தேன். இந்த மணி, இதை ஒரு நேர்மையான, அப்பாவியான, உண்மையான மனுஷனால தான் எடுக்க முடியும். நீயும் உன்னோட மொத்த கிராமமும் சேர்ந்து எல்லா திசைகள்லையும் இதை தோண்டி ஆகணும். இந்த மணியோட சரியான இடத்துல நீங்கள் இதை வைக்கணும். அப்போதான் இந்த தூப்பூர் ஒரு இக்லூ பூரா முழுசா மாறும். கிராமத்து ஜனங்க இப்ப கஷ்டத்துல இருந்து தப்பிச்சிட்டாங்க. குழந்தைங்க, வயசானவங்க, இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து மண்ணை தோண்டினாங்க. அப்புறம் எல்லா இடத்துலயும் வசுந்தரா மணியை வச்சுக்கிட்டே போனா. மணி பூமியை தொட தொட அந்த இடத்துல பெரிய பெரிய இக்லூ உருவாக ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துல மொத்த கிராமமும் வெள்ளை நிறத்துல மின்ற தங்கும் இடமா மாறுச்சு. ஜமீன்தாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவர் அந்த இடத்துக்கு ஓடி வந்தாரு. இந்த மணியை என்னோட முன்னோர்கள் தான் தொலைச்சாங்க, அதனால இது என்னோடது. அப்புறம் இது எல்லாமே என்னோடது தான். வசுந்தரா கையில இருந்த அந்த மணிய ஜமீன்தார் பிடுங்கின உடனே அதே சாது அந்த இடத்துல தோன்றினாரு. அது நீதான். உன்னோட முன்னோர்களால தான் இந்த கிராமம் சாபத்துக்கு உள்ளாச்சு. நீயும் உன்னோட முன்னோர்கள் மாதிரி மோசமானவன். நீ செஞ்ச செயல்களுக்கான தண்டனை உனக்கு கிடைக்கும். திடீர்னு ஜமீன்தார் கத்த ஆரம்பிச்சாரு. அவருடைய உடம்புல இருந்து புகை உருவாக ஆரம்பிச்சது. அவருடைய உடைகள் வேர்வையால நனைஞ்சது. அவர் கையில இருந்த மணி கீழே விழுந்தது. இப்போ உன்னோட வாழ்க்கை முழுக்க உனக்கு சூடாதான் இருக்கும். நீ பனிக்குள்ள இருந்தாலும் சரி, இல்ல தண்ணிக்குள்ள இருந்தாலும் சரி. இதுதான் பொய்க்கான உண்மையான அக்னி. சாது அந்த மணியை எடுத்து வசுந்தரா கைகள்ல ஒப்படைச்சாரு. அப்புறம் சிரிச்சாரு.
மகளே, இனிமே இந்த மணி உன்கிட்ட பாதுகாப்பா இருக்கும். இது கிராமத்தை குளிர்ச்சியா வச்சுக்கவும் உனக்கு உதவும். இனிமே இது தூப்பூர் இல்ல மகாராஜா, இனிமே இது இக்லூப்பூர். சாது அந்த இடத்தை விட்டு மறைஞ்சிட்டாரு. இனிமே எந்த குழந்தையும் வெயிலால அழாது. இனிமே எந்த வயசானவங்களும் கொளுத்துற வெயிலால அவஸ்தைப்பட வேண்டாம். இந்த இக்லூ நம்ம விதியின் காவலாளி. இந்த இக்லூ நம்ம விதியையே மாத்திடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கிராமம் முழுக்க சில்லுன்னு காத்து வீச ஆரம்பிச்சது. இப்ப இக்லூ போர் ஒரு இடம் மட்டும் இல்ல, ஒரு புது எண்ணம், ஒரு புது நம்பிக்கை, அப்புறம் ஒரு நியாயத்தோட கதையா மாறிடுச்சு.